2 பேர்ல யார் நிறைய டேக் வாங்குனீங்க? இதுக்கான பதில டைரக்டர் சார் தான் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். ஆனா ஆக்சுவலா என்னன்னா நான் ஒரு டேக்ல பண்ணிடுவேன், அவர் தான் ஒரு 6 டேக் கேட்பாரு. அது ஆமா டேரக்டர் சார் தான். நான் 1 டேக்ல பண்ணிடுவேன், அவர் வந்து இல்லடா கொஞ்சம் இப்படி மாத்தலாம்னு சொல்லி 6 டேக் கேட்பாரு. அதுக்கப்புறம் ஒரு 7 8ன்னு போய் அப்புறம் நிக்கேட் சார் டென்ஷன் ஆயிடுவார். why should I take the camera man, just lift up அப்படின்னு இங்கிலீஷ்ல எல்லாம் பேசுவாரு. ஆனா நிக்கேட் சார் உண்மையாலே மைக் எடுத்து ரொம்ப சாதுவா பேசினது இந்த மேடையில தான். ஷூட்ல அப்படி கிடையவே கிடையாது. நான் கூட அந்த சினிமா பார்த்து நல்லவர் நம்பிட்டே தான் போயிட்டேன். இல்ல ஆனா பயங்கர எனக்கு என்னன்னா சார் அதுக்கு முன்னாடி வந்து சூறை போட்டு பண்ணியிருக்காங்க, இன்னும் பெரிய பெரிய படம்லாம் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக எனக்கு ஃபர்ஸ்ட் நாள் அதில் வேற எது ட்ரைபாடு அந்த மாதிரி போட்டால் கூட சாருக்கு பெரிய ஒரு கஷ்டம் இருக்காது. ஷோல்டரில் தூக்கி வச்சிட்டாரு என்னோட ஷாட். அப்போ நான் வந்து நிற்கணும், ஒரு மார்க் கொடுக்குறாரு, நான் தாண்டி போய் அவர் மடியில் விழுவுறேன். ஹியர் மேன் ஹியர் அப்படின்றாரு. சார் 1 மினிட் சார் ஸ்வெட் ஆகுது. அப்புறம் அவர் பார்த்துட்டாரு, ஒரு நிமிஷம் லைட்டாக ஆஃப் பண்ணுங்க தம்பி கொஞ்சம் பயப்படுறாப்லன்னு சொல்லி வந்து அவரே எனக்கு ஸ்வெட்டெல்லாம் தொடச்சி விட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சில், வி ஹாவ் டைம், வி ஹாவ் எவ்ரி திங் அப்படின்னாரு. ஓகே சார் ஒன்றுமே புரியல, நான் போயிடுறேன் சார் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் சார் ஓகே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஜாலியாக ஃப்ரெண்ட் ஆகி லாஸ்ட் நாள்லாம் எனக்கு பேக்கப்னு சொல்லும் போது யாரெல்லாம் எனக்கு இப்போ கைத்தட்டினாங்கன்னு தெரியல, சார் எனக்காக பாட்டு பாடி ஹிப் ஹிப் ஹூரே ஹிப் ஹிப் ஹூரே அதெல்லாம் சொன்னார். ஸோ சாரோடைய ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ சார். அது நீங்க பேசுறதுலேயே வந்து நல்லா தெரியுது, டக்குன்னு வந்து இமிட்டேட் பண்ணி யார் எப்படி பேசுவாங்கன்னு கரெக்டாக சொல்லிடுறீங்க சரியா. ஆனா அஸ்வத் சார் வந்து எப்படி வேலை வாங்கினாரு, ஒரு டைரக்டரா அவர் எப்படி உங்ககிட்ட வேலை வாங்கினாரு, பிரதீப் சாரும் அவரும் எப்படி பேசிப்பாங்க, சித்து அவர்களுக்கு வந்து எப்படி வேலை வாங்குவார், இதெல்லாம் எங்களுக்கு பண்ணி காட்டுங்களேன். பண்ணி காட்டணுமா? பேசி காட்டுங்க. இல்ல இப்பதானே டிஓபி மாதிரியே பேசி காட்டுங்களே, கூட இருந்து அப்சர்வ் பண்ணிருப்பீங்கல்ல. அவங்க வந்து ஏன்னா அவங்க 2 பேர் ரொம்ப வருஷமா ஒரு 12 13 வருஷமா அவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ்ன்றனால ஒரு டைரக்டர் ஒரு ஆக்டர் அவங்களுக்குள்ள இருக்க ஒரு கான்வர்சேஷன் மாதிரியே இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் கேஷுவலா இருக்கும். மச்சான் நான் இது ஒன்று பண்ணியிருக்கேன்டா, நான் இது ஒன்று பண்ணியிருக்கேன், மச்சான் நான் இது ஒன்று போடுறேன்டா, நான் இது பண்ணுறேன்டான்னு ரொம்ப கேஷுவலா பேசிப்பாங்க அவங்க. ஸோ அதை பார்க்கும்போது உண்மையாலே இப்படி ஒரு ஃப்ரெண்டு நமக்கு இல்லையே அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். இங்கேயே இருக்கார் பக்கத்துலேயே, இப்படி ஒரு ஃப்ரெண்டு நமக்கு இல்லையேன்ற ஃபீல். இவர் அவர் ஃப்ரெண்ட் இல்லைங்க, எங்க அண்ணன்.